வணக்கத்தோட நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில் போயிட்டு ஒரு ஃபயரா வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. ஆனா வந்து வழக்கமா வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோன்னா டிஎம்கே எதிர்த்து மட்டும்தான் வந்து அவர் ஃபயரா வந்து ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா டிஎம்கே பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் கண்டிக்கவே இல்லை, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா முதல்வராக ஆயிட்டாரு. முதல்வராக ஆயும் திருச்சியில போயிட்டு பார்த்தா டிஎம்கே வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டிஎம்கே சும்மா இருப்பாங்களா? அதுல களத்துல இறங்கின நம்ம முதல் ராசா அவரு ஒரே ஒரு பிரஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. விஜய வந்து லெப்ட் ரைட் என்ன அடியா, கேப் இருக்குடா. உண்மையா சொல்றா, அசம்பிளில வந்து எப்படி உதயநிதி வந்து பொழந்து கட்டினாரோ அந்த மாதிரி பார்த்தனா என்ன அடி, அந்த அடி சும்மா இடி மாரி இருந்தது. அவர் எப்படிலாம் அடி வாங்கினாருன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டாலின் சார் என்பது அப்புறம் திமுகவுக்கும் தாவரைக்காவுக்கும் தான் போட்டி. மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் வந்து ஸ்டாலின் சார் உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுறது தில்லுக்குள்ளா அரசியல் அநாகரிகமா? அதாவது அல்லு சிலுக்கெல்லாம் இங்க வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொன்னார்ல. ஆனா அந்த அல்லு சிலுக்கு தான் போயிட்டு நேரடியே போயிட்டு மீட் பண்ணி சால்வ் வர போட்டாரு. என்ன காரணம்? அரசியல் நடத்தணும்ல, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம விஜய் சார் பண்ணாரு. ஏன்னா விஜய் சார் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. ஆனா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 13 எம்எல்ஏக்கு வந்து தேவைப்பட்டதால அல்லு சிலுக்கிட்டலாம் போயிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறி, சார் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க, நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாத்தரம் வாங்க சார் அப்படின்னு விஜய் சார் பண்ண பர்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பர்ஃபார்ம் உலகமே பார்த்தது. ஸோ அதுதான் போட்டு பொழுதுருக்கிறாரு. அடுத்து நான் சொல்றாரு பார்ப்போம். அதே மாதிரி ஒண்ணுக்கும் அரசியல் புரியல் இல்ல, கவர்ச்சி அரசியல் சொல்றாங்க. சொல்லிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியல் இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிகிற வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இவர் முதலமைச்சருக்கு அழகா, இவர் அர்த்தம் கான்ஸ்டிடியூஷனல் சேர் விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிங்கன்னு சொல்லல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோட போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமர் மனு எடுத்திருக்கிறேன், ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஐயோ மோடின்ற ஒரு வார்த்தையே வராது, பிஜேபின்ற ஒரு வார்த்தை வராதுங்க. ஒரு காலத்துல ஒன்றிய அரசுன்னு சொன்ன வாயே இப்பெல்லாம் பார்த்தோன்னா மத்திய அரசு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து கவர்ச்சி அரசு, நான் அங்க ஃபேஷன் ஷோ பண்றேன், என்னை பார்த்தா எப்படி தெரியும், வாயில சும்மா வந்துடும். என்ன வந்துடும் சார்? RSS கேட்கறது என்ன வந்துடும் சொல்லுங்க? வாமிட்டு வந்துருமா? என்ன வரும் வாயில? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வந்து முதலமைச்சர் பேசுற பேச்சா அப்படின்னு சொல்லி கலெக்ட் அடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து கவர்ச்சி அரசுன்றாங்களே, உண்மையுமே இவங்க வந்து கவர்ச்சி அரசு தான் பண்றாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த டிவிக்கு வேட்பாளர்கள் அமைச்சர் எல்லாமே தான் ரீல்ஸ் பைத்தியம். சமீபத்துல பாத்தீங்கன்னா மக்களை போய் பார்க்கின்ற பேர்ல எத்தனை ஆங்கில கேமரா ஷூட். ஒண்ணு இல்ல, ஒரு அமைச்சர் நினைக்கிறேன் பரோட்டா சாப்பிட்டுங்கிறாரு, இலையில போட்டு பரோட்டா சாப்பிடுறாரு. ஒரு குழந்தை வந்து அழுது, அந்த அழுகுற குழந்தைய 4 முறை 5 முறை வந்து அளம் வச்சு வந்து ஷாட் எடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா அவர் சாப்பிட்ற இலையில ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வெறும் பரோட்டா மட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் சால்னா ஊத்திருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்துல இலையில பார்த்தோன்னா பரோட்டாவே காணா. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த ஷூட்டை ஒரு அரை மணி நேரமும் வந்து அந்த பொண்ணம்மா நல்லா இன்னும் அழுமா, நல்லா அழுமா, அண்ணந்தம்மா பார்த்து அழுமா, நாம காசு கூட தரேன் அப்படின்ற மாதிரி வந்து நடிக்க வச்சு அது ஒரு கவர்ச்சி அரசியல் மாதிரி தான் வந்து விஜய் சார் நடத்துறான்றது. இதை விட வந்து ஒரு வந்து ஆதாரம் தேவையில்லை. உண்மையே பார்த்தோன்னா அது ஒரு கவர்ச்சி அரசியல் தான். சரி, அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் once it was passed in the parliament, அத தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். உண்மைதான், கண்டிப்பா. EWS அப்படின்னா விஜய் சாருக்கு தெரியுமான்னு தெரியல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதாவது இடஒதுக்கீடு வந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பனோட ஆதிக்கத்தால இங்குள்ள பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு சாதியின் காரணமா, ஏதோ ஒரு சாதியின் பேரை சொல்லி நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது, நீ எல்லாம் வெளியே போடா, தீட்டு சூத்திரன் அப்படின்னு காலங்காலமா ஒதுக்கப்பட்டதால எதை வச்சு நீ ஒதுக்கணுயோ அதை வச்சு வந்து ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லி சாதியால, அதாவது சோசியல்
ஜஸ்டிஸ், அதனாலே பார்த்தோன்னா இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா இதெல்லாம் மாத்திர விதமா வந்து நம்ம மோடி அவர்கள் இருக்கா தெரியுமா, கருணை வெள்ள பரம்பரை. அதாவது பார்த்து யாருக்கு கருணை வெள்ளம்லாம் பார்ப்பனர்கள் வந்து வாரி வழங்குவார். அதாவது ரிசர்வேஷன் கேட்கல, அந்த பார்ப்பன சமுதாய மக்கள் வந்து அப்படி ஒரு கோட்டா ரிசர்வேஷன் தான் சொல்லி கேட்கல. வெறும் 3% மக்களுக்கு 10% ரிசர்வேஷன் அள்ளி தூக்கி கொடுத்தாரு. என்னங்க ஐயா, வச்சுக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுவும் எப்படி கொடுத்தாருன்னா, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நிதியா இருக்கிற ரிசர்வேஷன் பேரை உடைச்சு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கல் எப்படியா, ஆண்டுக்கு 10 லட்சம் சம்பாதிச்ச கூட இவன் ஏழை, சிட்டிக்குள்ள சொந்த வீடு வச்சிருந்தாலும் இவன் ஏழை, காரு பங்களா இதெல்லாம் வச்சிருந்தா கூட இவன் முதல்ல ஏழை. இந்த கேட்டகரியில வந்து இவங்களுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு 10% வந்து அமல்படுத்தி இந்தியா முழுக்க வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தான் அது வந்து அமல்படுத்த முடியல. ஏன்னா இது வந்து சமூக நீதி மண்ணுன்றது நம்ம மோடி அவர்களுக்கு தெரியும், ஆனா விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, ரங்கராஜ் பாண்டே கூட பார்த்தனா ஒரு மேடையில பேசுறாரு. அது யாரு, எடப்பாடியை வச்சுனே பேசுறாரு. பிஜேபி இங்க வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல எடப்பாடியை வந்து ஆட்சிக்கு வந்தாலும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து இங்க வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இடபிள்யூஎஸ் என்ன பண்ண போறாரு, கொண்டு வர போறீங்களா, எல்லாருக்கும் சமதாங்க அள்ளி கொடுங்க. அதாவது அறநிலைத்துறை வந்து எப்படி வந்து விஜய் வாரி வழங்கினாரோ அந்த மாதிரி இதையும் வந்து வாரி வழங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். தமிழ் தாய் வாழ்த்து நீங்க போட்டுருது என்ன தெரியுமா, வெறும் ஜீவோ, கவர்மெண்ட் ஜீவோ சார். அரசியல் சட்டம் மீறினா ஆட்சியில கிடைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவருக்காக, பிற்படுத்தப்பட்டவருக்காக. நீங்க தமிழ் தாய் வாழ்த்து போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடணும்னு சொல்லி ஜீவோ தான் போட்டுருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஆர்டரை வந்து இவங்க வந்து எதிர்த்து இல்ல தமிழை வந்து முதல்ல பாட வைங்க, தமிழ் தான் என்னோட தாய்மொழி அப்படின்னா அதை வந்து பேச திராணி இல்லாததான் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரை வந்து இப்ப வந்து இருக்கிறாரு. ஆனா அரசியலமைப்பு சட்டம் மாற்றி திருத்தப்பட்டது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மூலமா வந்து இடஒதுக்கீடு தரலாம்னு சொல்லி அதவே இவங்க வந்து எதிர்த்து நின்று இருக்காங்க. அதாவது சொல்றா தெரியுமா, அதை வந்து எதிர்க்கிறதால ஆட்சி கூட கலையலாம் அப்படின்னு அவர் வந்து ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்கு கூட பயப்படல. ஆனா ஒரே ஒரு ஜீவோ, அந்த ஜீவோக்காக பயந்துட்டு இது ஒரு காரணம் வர சொன்னாங்க. நாங்க ஆளுநர் கிட்ட எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது முடியல, என்னத்த பண்றது, இது ஆளுநரோட புரோட்டோகால். ஏங்க ஆளுநர் புரோட்டோகால்ன்றீங்க, ஆனா மேடையில் மட்டும் பார்த்தோன்னா டிவிக்கு சேர்ந்த கொடி கலர் மேடை இதெல்லாம் மட்டும் புரோட்டோகால் வராதா? அப்ப ஆளுநரையும் மோடியும் பிஜேபி அரசு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத திராணியற்ற ஒரு ஆளா நீங்க வந்து இருக்குன்றதை நாங்க எடுத்துக்கலாமா? அப்படிதானே பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். இந்த வீரத்தை நாங்க வந்து அமலப்படுத்த கூடாதா? உங்களுக்கு தெரிஞ்சீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம். நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, கொலை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயிட்டு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதிநிலை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம், அது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, கேன்சரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் கேட்கிறேன். உளவுத்துறை சரியாட்சி வேண்டியது நீங்க. உங்களுடைய உரையில அப்புறம் வேற என்னதான் சொல்றீங்க? சட்டம் ஒழுங்கு வந்து உங்களோட கண்ட்ரோல் தானே இருக்கு, அதை வந்து செய்ய வேண்டியது. அது உண்மையா சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு என்னங்க, போலீஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்தா செய்ய போறாங்க. இதெல்லாம் செய்யறது அதாவது சிங்கப்பெண் சிறப்பு படைக்குன்னா ஆள்லாம் வெளிநடந்து கொண்டு வரீங்களா? சும்மா டேலண்ட் பர்சன், சும்மா ஜிம்னாஸ்டிக், ஃபைட்டிங் அந்த மாதிரி வந்து கொண்டு வரீங்களா? இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து மாத்த போறீங்க, அவ்வளவுதான். அது பேர் தானே மாத்த போறீங்க. அதனாச்சும் மாத்தி சீக்கிரம் வந்து ஓபன் பண்ணலாம்ல. ஏன்னா இங்க தினம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு மூலையில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, எவன் பார்த்தா வெட்டி சாப்பிடறான், கொலை, பாலியல் வன்புணர்வு அப்படின்னு பார்த்து தினம் நடக்குது. ஆனா நம்ம சிஎம் சார் என்ன சார் எப்பதான் பேசுவீங்க? ஐயோ என்ன வந்து இப்பவே என்ன வந்து விமர்சனம் செய்யறாங்க, 6 மாசம் கழிச்சுதான் என்ன வந்து அடிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா இப்பவே என்ன வந்து அடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம்? தமிழ்நாட்டு மக்களை என்ன வந்து காப்பாத்துங்க, போற வரம்லாம் வந்து அடிக்கிறான் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே. இல்ல 6 மாசம் கழிச்சுதான் உங்களை பத்தி கேட்கணும்னா இப்ப நடக்கிற பிரச்சனை பத்தி பேசுறது என்ன தப்பு இருக்கு? ஏன் ஒரு சாமானியன் வந்து கேட்க கூடாதா? அதாவது ஒரு சரியான எதிர்கட்சி தலைவர் வந்து எப்ப செயல்படுறாங்கன்னா, மக்கள் பாதிக்கப்படும் போது உடனடியா குரல் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி தரணும். அது வந்து எந்த அரசு வந்தாலும் எதிர்கட்சியா இருக்கவும் கண்டிப்பா வாய் திறந்து பேசணும், கத்தணும். ஆனா விஜய் சார் நினைக்கிறாரு, இல்ல நான் ஆட்சியெல்லாம் வந்தா என்னை பத்தி யாரும் கேட்க கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, நான் வந்து மன்னர் பரம்பரை, இது வந்து மன்னர் ஆட்சி அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல விஜய் சார் வந்து ஆட்சி நடத்தும் போது நாங்களாம் பேசக்கூடாது, இல்ல குற்றம் நடக்கலாம், தப்பு நடக்கலாம், கேட்க கூடாது. ஏங்க விஜய் சார் பாவங்க அப்படின்னு வந்து கடந்து போகணும். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டதுல சிங்கப்பெண் ஒரு திட்டம் கையெழுத்து போட்டீங்க. நான் கேட்கிற சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட் சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட் சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்சவங்க தான் கையெழுத்து போடுவோம். சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட் அலோகேஷன் என்ன?
நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்துல சிங்கப்பெண் திட்டத்துக்கு போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதையே நீங்க தொடக்கி வைக்கல, கைது போட்டீங்கல்ல, ஏன் இன்னும் தொடக்கி வைக்கலான்னு கேக்குறேன். ஏன் தொடங்கி வைக்கலாம் பிஸி வைக்கிறாரு. அது தொடங்கி வைக்கிற அன்னைக்கே பார்த்தோன்னா நம்ம நண்பர் அவனை, நம்மளுடைய மேனேஜர் அவனை ஜெகதீஷ் தெரியுமா, ரூட் மாஃபியா ஜெகதீஷ், அவரோட மேரேஜுக்கு போயிட்டார். அதாவது அந்த மேரேஜ் ரொம்ப முக்கியமானது இல்ல. சிங்கப்பெண் சிறப்பு படை, அது வந்து மக்களுக்காக பாதுகாக்க வேண்டிய ஒரு படையெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மேனேஜர் ரொம்ப முக்கியம் சொல்லி சிங்கப்பெண் சிறப்பு படை தூக்கி போட்டு போனாரு. முதல்ல இந்த பேர் இருக்குல்ல, சிங்கப்பெண், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணை பாட்டுல இருந்து வந்த ஒரு வரியை வச்சு, இல்ல எனக்கு ஒரு டவுட்டு, சிங்கப்பெண் சிறப்பு படை உண்மையே பார்த்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருமா? இல்ல நீங்க வந்து அதுக்கு வந்து புதுசா ஆளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், தேர்வு எழுதி அப்படிலாம் இல்ல. இருக்கிற காவல் அதிகாரி தானே, பேரை மட்டும் மாத்தினா போதுமா? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து இங்க ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அது கொண்டு வந்துடும் அப்படின்றது அது ஒரு ஏமாற்றமா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வெத்து. ஏன்னா ஒரு வாரத்துல பார்த்தோன்னா அங்கேயும் வன்முறை நடக்குது, உடனடியா அதை வந்து ஓப்பன் பண்ணது என்ன வந்து, அதாவது முதல் கையெழுத்து போட்டீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு சொல்லி முதல் கையெழுத்து போட்டீங்களா, அன்னில இருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசமா அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை எப்ப வரும்? அட்லீஸ்ட் அது வந்து வரலாம் கூட பரவாயில்ல. இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீக்கிரம் உடனடியே வந்து தீர்வு, இல்லைன்னா வந்து காவல்துறை கிட்ட வந்து சொல்லி போய் பாருங்க என்ன பிரச்சனை, இனிமேல் வந்து ஒரு குற்றம் நடக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு வந்து ஆணை இடலாம்ல. ஏன் சார் வந்து விட மாட்டீங்க? ஏன் சார் அது வந்து பண்ண மாட்டீங்க? இல்ல என்ன பிஸியா இருக்கீங்க அப்படின்னா பொதுமக்கள் பார்த்து கேட்பாங்களா மாட்டாங்களா? அடுத்து நான் சொல்றது பார்ப்போம். அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? ஆனா நீங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கைத்தட்டலுக்காக, உணர்ச்சியை தூண்டுவதற்காக எல்லாம் பண்றீங்களே. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்சி 2500 ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி கட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை கொடுக்க மாட்டோம் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? முன்னாடி முடியாது சொல்லிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அது ஜிபிஸ் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? வை ப்ரோ, விஜய் ப்ரோ, வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது அவரோட ஸ்டைல்ல, அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் நினைக்கிறேன். வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் வந்து திருச்சியில் பேசும்போது சொன்னாரு, நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த நிதி வர கேட்டெல்லாம் பார்த்தோன்னா மோடி லாக் பண்ணி வச்சிருக்கு, அதெல்லாம் வரணும் இல்ல, அதெல்லாம் வந்தா தான் வந்து செயல்படுத்த முடியும். நிதி வரதானே எங்க வந்து லாக் பண்ணிருக்கு? மத்திய அரசு வந்து வர வந்து நிதி வந்து லாக் பண்ணிருக்கு. அதாவது என்னன்னா, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நீங்க ஏற்றீங்கன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த சலுகையா வந்து நாங்க இவ்வளவு கோடி காசு தரேன் அப்படின்னு சொல்லும் போது, மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது புடிங்கி போட்டு அந்த காசு எங்களுக்கு வேணாம், இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நாங்க எங்க குழந்தைகளுக்கு வந்து நாங்க வந்து படிக்க வைக்கிறேன். அதாவது மாணவர்களுக்கு 1000 ரூபாய். அதாவது இந்தியா முழுக்க மோடி அவர்கள் எஜுகேஷனுக்காக பண்ண செலவு இருக்குல்ல, அந்த செலவு இந்தியா முழுக்க பண்ண செலவு தமிழ்நாட்டுக்கு பண்ண ஸ்டாலின் அவரு இங்குள்ள வரி பணத்தில் வந்த அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை விட இந்த பணம் பார்த்தோன்னா 2 மடங்கு ஜாஸ்தி. அப்ப மாணவர்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இலவசமா நிறைய கொண்டு வர்றாரு. அதாவது மாணவர்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் மாணவர்கள் படிச்சு வந்தா இந்த மாதிரி சலுகைகள், அதுக்கப்புறம் லேப்டாப் அப்படி இப்படின்னு நிறைய இந்த ஃபாரின்ல போயிட்டு படிக்க வைக்கிற மாதிரி சின்ன சின்ன நிறைய வந்து ஸ்கீம் மூலமா பசங்களை எப்படின்னா முன்னு கொண்டு போகணும், பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் நம்ம வந்து நம்ம இருக்கிற வாழ்ற காலத்துல அவங்க வந்து முன்னு கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சில விஷயம் பண்ணாரு. அதெல்லாம் பார்க்காம ஏன் நம்ம கல்வித்துறை அமைச்சர் தெரியுமா, நம்ம மோகன் சார் அவரே சொன்னாரு, தமிழ்நாட்டுல கல்வித்துறை பார்த்தோன்னா ரொம்ப வந்து சிறப்பா எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையே பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கின்றாரு. அந்த சூப்பரா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆல்ரெடி இந்த ஆட்சியில் பார்த்தோன்னா அது சரியா வந்து கையாண்டதால் தான் அது அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஆனா நம்ம வந்து விஜய் அவர்கள் திருச்சியில போய் சொல்றாரு, நிறைய வந்து நிதிகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னா அப்ப விஜய் அவர்கள் போயிட்டு மும்மொழி கொள்கைலாம் கொண்டு வாங்க, நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஓபன் பண்ண போறீங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டோட சுயமரியாதை வந்து நீங்க பாதுகாக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விஷயம் தேவைன்றத பத்தி கேட்க மாட்டீங்க. மோடி அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வாங்க சாமி, செயல்படுத்துங்க, காசை கொடுங்க, பார்த்து நம்ம ஷேரை போட்டுக்கலாம், ஆட்டையை போடலாம், கவர்மெண்ட் நடத்தலாம். இதான சார் பண்ண போறீங்க? எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பாசிசத்தை எதிர்க்கிறோம், பாயாசத்தை எதிர்க்கிறீங்க, ரைட்? பாயாசம் முடிச்சீங்க, பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காய்ச்சல் காலிகார போட்டுருக்காரு கவர்னர்,
உங்களுக்கு ஏன் ப்ரோ உங்களுக்கு வந்து மீடியா பார்த்தா பயம்னா பயங்க அதுதான் தெரியல. மீடியா வந்து 4 பேர் 4 கேள்வி கேட்பான். என்னன்னா இவருக்கு வந்து பேசிக்கா வந்து அட்மிஷன் சார்ந்த சில பேர் துறை அவருக்கு தெரியாதுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கார்பரேஷன் சார்ந்த ஒரு வந்து இஷ்யூ, அதாவது இந்த சைடில் பார்த்தோன்னா ட்ரைனேஜ் வந்து இஷ்யூவாக இருக்கு. இதை வந்து நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணனா இவர் என்ன பண்ணாரு, இபிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் நினைக்கிறேன். ஹலோ இபி ஆபீஸ், அங்கே கோடம்பாக்கத்தை பார்த்தோன்னா ஃபுல் பார்த்தோன்னா ட்ரைனேஜ் வந்து லாக் ஆயிடுச்சா, அது போய் நீ போய் என்னன்னு பாரு சார், இது வந்து இபி ஆபீஸ் சார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கார்பரேஷன் ஃபோன் பண்ணுங்க சார். இது அங்கிதா நம்பர் தானே? அங்கிதாவா? இது கார்ப்பரேஷன் நாய்கள் கருத்தடை டிபார்ட்மெண்ட் சார். அப்படின்ற பேர் வந்து அவனே கார் திப்பம் பொழுது. ஏன்னா இந்த ஒரு பேசிக் கூட தெரியாம தான் நம்ம விஜய் சார் போயிட்டேன் சிஎம் ஏறி உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா எந்த பிரச்சனை எந்த துறையை அணுகணும், எந்த பிரச்சனை வந்து எதுக்காக வந்து சொல்யூஷன் தேடுன்றது கூட தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவர் மீடியா வந்து ஈஸியா சந்திக்கலாமே. என்ன பயம்னா எவனா கேள்வி கேட்டு நம்ம என்ன தெரியாம மாத்தி சொல்லி என்னடா இது கூட தெரியாம இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரோ அப்படின்னு சொல்லி எவனா காரித்து போன்றதுதான் நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா மீடியாவை கண்டாவே, அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா மீடியாவை கண்டா தெரிச்சு ஓடக்கூடிய 2 பேர் தான். நார்த்ல பார்த்தோன்னா நம்ம மோடி அவர்கள், சவுத்துல பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம விஜய் சார் தான் பார்த்தோன்னா மீடியாவை கண்டா மிரண்டு ஓடுவாரு. திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க என்ன சொல்றாங்க, அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? பேசுவோம். திருவள்ளுவர் என்னுடைய இனத்தினுடைய மொழியினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எப்பளம் போட்டுட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசுறத நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்குள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி, நார சக்தியா? நீங்க என்ன சக்தி, நார சக்தியா? அதாவது பார்த்தோன்னா இந்தியா முழுக்க பார்த்தோன்னா இந்த பிஜேபி பார்த்தோன்னா தன்னோட பாசிசத்தை வந்து எப்படி செயல்படுத்துது, அதாவது தன்னோட வந்து அதிகாரத்தை வந்து இந்தியாவில் உள்ள மாநிலத்தின் மீது வந்து அதை செயல்படுத்தி ஆட்சியை கலைச்சு ஆட்சியை உடைச்சி எவ்வளவு வந்து நாசப்படுத்துறது இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம விஜய் சார் வந்து மோடிக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா பிஜேபி வந்து அது வந்து ஒரு நல்ல கட்சி அப்படின்னு கேட்க இந்த பாசிசம் பாயசம் சொல்லலாம் வந்து ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வந்து பாசிசம் கிடையாது, அது பாயசம் தான், சாப்பிடலாம். ஏன்னா நானும் அதுதான் சாப்பிட்றேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும், ஏன்னா நீ என் ப்ரோ. அப்படி பாசிசத்தை வந்து நார்மலைஸ் பண்ணதால தான் விஜய் சார் வந்து பதவி ஏற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆளுநர் வந்து ஓட விட்டார். யாரு, தமிழ்நாட்டு முதல்வராக ஒருத்தர் வந்து ஆக வேண்டிய ஆளை அவரை ஒரு வாரமா கெஞ்ச விடுறாருங்க, ஓட விடுறாரு. தவிர அசம்பிளிலாம் நீ வந்து மிரட்டி காட்ட வேணாம், இங்கே மிரட்டி காட்டுன்றாரு. அதனால பயந்து பயந்து, அது மட்டும் இல்லாம மேடையில பதவி ஏற்கும்போது தேவரு இஷ்டத்துக்கு நீ எல்லாம் படிக்கூடாது, இதுல என்ன இருக்கோ அது மட்டும் படின்றாரு. ஏங்க ஒரு வந்து ஆளுநருங்க ஒரு காலத்துல டிஎம்கே ஆட்சியில ஆர்என் ரவிலாம் எப்படி ஓட விட்டாங்கன்ட்டு ஆர்என் ரவிக்கு ஒரு பேட்டி எடுக்கலாம் போயிட்டு கதறுவாருக்கு அவருக்கு பாவம். ஏன்னா ஐயோ தமிழ்நாடா, ஐயோ என்னங்க அவனை வந்து மதிக்க மாட்டானா, என்னை எப்படிலாம் அடிச்சு ஓட விட்டான், என்னை வந்து ஒரு தபால் போஸ்ட்காரன் வந்து பார்த்தானோ அப்படின்னு மாரி அவர் வந்து அழுது கண்ணீர் விட்ட கதெல்லாம் வந்து நிறைய இருக்கு, அவரே சொல்லுவார். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளுநருக்கு பயந்து பயந்து விஜய் சார் வந்து தொடர் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் தாழ்வாரத்தை வந்து முதல்ல பாடுன்னு சொல்ல முடியல அவரால். இல்லைங்க இது வந்து ஜீவோன்னு பயந்துட்டாரு. ஜீவோ ஐயோ யாருக்கிட்ட வந்து ஜீவோ, மோடி கிட்ட வந்து ஜீவோ, ஐயோ தப்புங்க, ஐயோ வேணாங்க, இல்லைங்க நீங்க வந்து தமிழ் தாழ்வாரத்தை பாடலாம் பரவாயில்ல, என்னை வந்து நீங்க வந்து ஆட்சி ஏற்கி விடுங்க, தயவு செய்து விட்டுருங்க, கெஞ்சி காலில் வந்து படுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் நம்ம சிஎம் சார் வந்து பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருவள்ளூருக்கு பார்த்தோன்னா காவி சாயம், அதாவது பார்த்தோன்னா அந்த சால்வை போட்டு எப்பயுமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளுவர் பார்த்தோன்னா ஒரு மதத்தை கடந்த ஆள், ஒரு சாதியை கடந்த ஆள். அவர் வந்து உலக பொதுமுறை, அதாவது அவர் வந்து எல்லாருக்குமான குரலை தான் அவர் வந்து எழுதிக்கிறார் வழிய ஒரு குறிப்பிட்ட மதம், ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொல்லி வள்ளுவர் வந்து அங்க எங்கேயுமே அவர் வந்து குரல்ல வந்து எழுதல. அவருக்கு இன்னைக்கு வந்து சங்கிகள் பார்த்தோன்னா எப்படின்னா அவருக்கு வந்து காவி சாயம் படிச்சு அவர் வந்து ஒரு வந்து இந்து ஆக்கிடலாம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க. இல்ல இந்துன்ற பேர் எப்பயே வந்தது, இந்துன்ற பேர் வந்து வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. ஒரு காலத்துல பார்த்தோம்னா வைணவம் சைனம் தான், நம்மளாம் வந்து யாரு சைனம் சைவ மதத்தை வந்து நம்ம சார்ந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்மள வந்து எல்லாரையும் பார்த்தோன்னா இந்துக்கள் சொல்லி ஒரு போர்வைக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஹெச்ராஜ் சொல்றாரு, வள்ளுவரே பார்த்தோன்னா தன்னோட குரலை வந்து அவர் எங்கிருந்து வந்து காப்பி அடிச்சாருன்னா எங்கிருந்து வந்து எழுதினார்னா பகவத்கீதையை படிச்சுதான் அங்கிருந்து அவர் வந்து சோர்ஸ் எடுத்தாரு அப்படின்னு ஹெச்ராஜா கூச்சமே படாம சொல்றாரு. எங்க பகவத்கீதை சான்ஸ்கிருதுங்க, அது முழுக்க முழுக்க ஆரியரோட வரலாறு, அதுக்கு எதுக்கு எங்கே வந்து முடிச்சு போறீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமம்னு வந்து திருக்குறள்ல வந்து வள்ளுவர் வந்து சொல்றாருன்னா ஆரிய மதம் பகவத்கீதை வந்து அப்படிதான் சொல்லுதா, நம்மளாம் வந்து எல்லாரும் சமன்ட்டு அப்படிலாம் சொல்லல. அது வந்து ஏற்றத்தாழ்வு வந்து கட்டமைக்குது. அப்ப ஒருபோதும் பார்த்தோன்னா பகவத்கீதையும் வள்ளுவர் எழுதின குறளும் பார்த்தோன்னா ஒருபோதும் ஒன்னாகிறது தலைவரே, அதை முதல்ல புரிஞ்சுட்டு பேசுங்க. அப்புறம் நாங்க சாதி மதம் பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீ மதமே பார்க்கல, கையில ஒரு மதம் நெத்தியில ஒரு மதம், பதவி ஏற்றும் போது ஜோசப் விஜய் என்னும் நான் அது ஒரு மதம். என்ன ப்ரோ, டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேர் நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல,
அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கேன் அர்த்தம். ஆமா கண்டிப்பா நம்ம வந்து விஜய் சார் சொல்ல மாதிரி நான் வந்து சாதியை உடைச்சிட்டேன். விஜய் சார் உண்மையா நீங்க வந்து சாதியை உடைச்சிட்டீங்களா? ஆமா அப்படியே சார். அப்புறம் ஏன் சார் ஸ்ரீரங்கம் தொகுதியில ஒரு பார்ப்பன சார்ந்த ஒரு கம்யூனிட்டியை நம்ம ரமேஷ் கிரார்ல அவர் ஏன் சார் பர்டிகுலர் அங்க போட்டீங்க? இது சாதி பார்த்து தானே. அறநிலைத்துறைன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு துறை. அந்த துறை வந்து யார் கையில கொடுக்கணும், யார் கையில வந்து ஒப்படைக்கணும். போயும் பார்த்தோன்னா ஒரு வந்து அவ்வா கையில வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க சார். அப்ப இதெல்லாம் சாதியை பார்க்கலையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் சார் வந்து சாதியை பார்த்து தான் செயல்பட்டுக்கிறாருன்றது வரலாறு சொல்லுது. ஒண்ணு இல்ல, நீங்க வந்து விஜய் சார் செலக்ட் பண்ண கேண்டிடேட் நீங்க வந்து லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஒண்ணு பார்த்தோன்னா சாதி பார்த்து தான் பார்த்தோன்னா அந்த தொகுதியில் வந்து இந்த சாதிக்கார வந்து பெரும்பான்மையா இருக்கான், இவன் ஆள் அங்க போட்டு சொல்லிதான் விஜய் சார் தெளிவா வந்து வேலை பார்த்துக்கிறாரு. இதை உண்மை நீங்க வந்து எடுத்து பாருங்க. அப்படி அது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணி நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்களே வந்து காரி துப்புங்க. இன்னைக்கு டிகே சிவகுமார் பக்கத்து மாநிலத்தில் முதலமைச்சர் பேசியிருக்காரு, திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, மேகதாதுக்கு இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். இதை கேட்டதுக்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள் இங்க இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கெல்லாம் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு பிரச்சனையே இல்லைன்றாரு. ஆனா உண்மை சொல்ல இதை விட ஒரு அசிங்கம் எங்கேயுமே இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரே பார்த்து அவர் வந்து ஆளே இல்லை அப்படின்னு பேர் குறிக்கிற விதமா வந்து ஒரு கர்நாடக சார்ந்த ஒருத்தன் வந்து அறிக்கை விடுறான்னா இதை வந்து எதிர்த்து இது வந்து கண்டன அறிக்கை பார்த்தோன்னா அந்த டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் யாருமே ஒருத்தங்களையா நம்ம விஜய் சார் கூட பார்த்தோன்னா அதை பத்தி வாய் திறந்து பேச மாட்டாரு. என்ன சார் இது? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங். அப்ப மேகதாதுல பார்த்தோன்னா அணை கட்டிடுவீங்க, நிறைய அனில்ஸ் பார்த்தோன்னா அணை கட்டினா என்னங்க கட்டிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுவோம். டே லூசுங்களா, அந்த மாதிரி அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராதரா? அதை முதல்ல பாடுறானா ஏங்க தண்ணி வேணா நீங்க ஒரு டேம் கட்டுங்க அப்படின்ற. டே தற்கொறீங்களா? டே காலங்காலமா பார்த்தோன்னா அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி தானடா. இன்னைக்கு வந்து மாநிலங்களை பார்த்தோன்னா மொழி ரீதியா வந்து பிரிச்சாச்சு, ஆனா அது வந்து தமிழ்நாட்டு சொந்தமா நடந்தாண்டா. அதை பத்தி பேசுங்கன்னா இல்ல நான் விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் முட்டு கொடுக்குன்ற பேர்ல டேம் கட்டினா என்ன அப்படின்ற பேர் பைத்தியகரமா வந்து பேசுகிறாங்க. இவனால நம்ம வந்து எதை கொண்டு அடிக்கிறது? அப்புறம் பட்சத்துல போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாக வருத்தப்பட்டேன். நான் விவசாயம் புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏர் ஓட்டு தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உடம்பு ஓட்ட தெரியும், வண்டி மாட்டு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க ஐயோ எனக்கு விவசாய பிள்ளையா பிறக்காம போயிட்டு இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய விவசாயி போராடுறாங்க, பணமா நினைச்சிட்டு போராடுறாங்க. இந்த ஆட்சியில் நாங்க பணம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம வந்து மோடி இருக்கிறாரு தெரியுமா, அவர் பார்த்தோன்னா அடுத்த ஒரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் வந்து தூய்மை பணியாளரோட பையனா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க, ஏங்க நீங்க வந்து அடுத்த ஜென்மம் போறீங்க, இந்த ஜென்மத்திலே வந்து அவுத்து போட்டு வேலை செய்யுங்க, போங்க உழைங்க, மக்களுக்கு தானே பண்றீங்க, அது வந்து சாமிக்கு செய்யற மாதிரி ஒரு சேவை தானே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதே ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தா நம்ம விஜய் அவர்கள் வந்து இங்க சொல்றாரு, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நான் வந்து விவசாயியா பிறக்கணும். எதுக்குங்க அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா இல்லைன்றத அதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா பார்த்தா அது ஒண்ணு இல்ல. சரி அப்படியே இருந்தா கூட அது வந்து வரட்டும். இப்போ வந்து ஓப்பன் த கேட் தானே, போலாம்ல. இல்ல நீங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் உங்களுக்கு தடுத்தா? போலாம்ல. இப்ப களத்துல நில்லுங்க, போங்க, நிலத்தை வாங்க, விவசாயம் பண்ணுங்க, உழைச்சி மக்களுக்கு வந்து தானமா போடுங்க, யாரு தடுத்தா? அப்ப இதுல வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மோடி சார் என்ன ஸ்கிரிப்ட் பண்றாரோ அதே ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களும் பண்றாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் ஃபுல்லா வந்து தள்ளுபடி பண்றேன் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எப்படி ஏமாத்துறாருன்னா 5 ஏக்கருக்குள்ள நிலம் ஏன் வச்சுக்கிறானோ அவனுக்கு நான் வந்து 50,000 மட்டும் தான் நான் வந்து தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்கேமே பண்றாரு. உண்மையா சொன்னா இது ஒரு வந்து ஏமாற்ற வேலை. அதுக்கு நீ வந்து சொல்லாம வந்துக்கலாம், இல்ல நான் வந்து ஆட்சிக்கு வந்தா விவசாயிக்கு வந்து எந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ண மாட்டேன், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா பிரச்சனை கிடையாது. ஆனா நீ சொன்னீங்க, அப்ப அது வந்து வேற வாயி, இது வந்து நாரவாய் மாரி ஆயிப்போச்சு. என்னத்த சொல்றது? ஒரு தாண்டோடித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர் ஒரே நம்பிக்கை நான் தாங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவர் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணாம் கொடுத்துருக்காங்க. I do not mean that you are not competent under constitution methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%-இல் இன்னும் ஒரு 10-12% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதுல எல்லோரும் பெருமையாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்குள்ள தகுதியை குறைத்துக் கொண்டார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
உண்மையா சொல்ல போனா கலட்டி அடிச்சுக்கிறாரு. சொல்ற மாதிரி பார்த்தோன்னா விஜய் சார் வந்து பெரும்பான்மை வந்து ஃபுர் பண்ணல. அவர் ஜெயிச்சது பார்த்தோன்னா 108 சீட்டு. அப்ப பெரும்பான்மை மக்கள் வந்து வேற ஒரு பார்ட்டி வேற ஒரு தலைவர் ஜெயிக்கணும் தான் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. 234 சார் பார்த்தோன்னா விஜய் சார் வெறும் 108 தான் வந்து ஜெயிச்சுக்கிறாரு. அந்த 108 பார்த்தோன்னா சில சினிமா மோகம், சில வந்து சினிமா தற்கொலைகள், இது போன்ற ஆட்கள் தான் வந்து ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுங்களுடைய படித்த பண்பாளர்கள், அரசியல் தெரிந்த ஆட்கள் யாரும் பார்த்தோன்னா விஜய்க்கு ஒருபோதும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெரும்பான்மை மக்கள் பார்த்தோன்னா படித்த ஒரு வந்து அரசியலோட தான் வந்து செயல்படுறாங்க. சிலது வந்து பார்த்தோன்னா சினிமா முகத்தில் பார்த்தோன்னா சுத்திட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து அரசியல் படுத்துவரா பார்த்தா கண்டிப்பா பார்த்தோன்னா விஜய் சார் அரசியல் படுத்த முடியாது. ஏன்னா இந்த வந்து தற்கொலை கூட்டத்தெல்லாம் வந்து விஜய் சார் அரசியல் படுத்துறாரு. அடுத்த முறை பார்த்தா விஜய் சாருக்கு எவனும் ஒருத்தர் வந்து ஓட்டு போட மாட்டான். வீடியோ இறுதியா இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. அது வந்து அசம்பிளில வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து அடி வாங்கினாருன்றது சார் பாரபட்ச பக்கம் பிடிச்சி பழகிறீங்களா சார்? ஏன்னா உதயநிதி சார் வந்து கேள்வி கேட்கும்போது விஜய் சார் கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அப்ப அது வந்து என்ன தெரியுதுன்னா திருச்சியில வந்து வீரவசனம் பேசுறீங்கன்னா அங்க ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுதான் பேசணும். ஆனா அசம்பிள் பார்த்தனா அடுத்த கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா வந்து எதிர்கேள்வி வச்சு கேட்கணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சிஎம் ஆன ஜோசப் விஜய் சார் பார்த்தனா ஸ்கிரிப்ட் மூலமா தான் பார்த்தனா வண்டியை ஓட்டுறாருன்றது இதுல இருந்து பட்டவர்த்தமா தெரியுது. எனவே ஓகே, இன்னும் வந்து அடுத்தடுத்து கூத்துக்கள் வந்து எப்படி நடக்குதுன்றது இன்னும் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.